ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முல்லைப்பூ எப்படி அடர்த்தியா ஈஸியாக கட்டுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 விதமான கட்டு காட்டியிருக்கேங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல கட்ட போகிறது பாரம்பரியமாக நம்ம ட்ரெடிஷ்னலாக கட்டுற ஒரு கட்டு தான். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து பூ கட்ட தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் கட்டு வேணால் பாருங்கள். இப்போ முதல்ல வந்து நூல் வந்து கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ஏன்னா நழுவி வராமல் இருக்கிறதுக்காக. அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வச்சுருக்குங்க, ஏன்னா அடர்த்தியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக கட்டுற ஒரு மெத்தடு. அந்த முடி போட்டுட்டு இறுக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பூ கட்டினப்புறம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாரு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடர்த்தியாக வரும். 3 பூ வச்சுருங்க, ஒரு சுற்றிக்கோங்க. விரல் பாருங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த நூல் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி முடி விழுற மாதிரி கட்டிட்டு உடனே வந்து இறுக்கி விட்டுறது. அந்த பூவை வந்து லைட்டாக வந்து ரோல் பண்ணி பக்கத்தில் தள்ளி விட்டுட்டு அப்புறம் இருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக அழகாக வரும். இப்போ மறுபடியும் ஒரு முறை சொல்கிற பாருங்க, கொஞ்சம் கவனித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு சுற்றிடணும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாட்டு ரோல் பண்ணிட்டு அப்புறம் இருக்குங்க. அப்போ பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக அழகாக வரும். தலையில் வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இது ரெகுலர் கட்டுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க, எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்க. பக்கத்தில் வர மாதிரி நான் சொல்கிற மாதிரி நாட் போட்டுட்டு உடனே இருக்க வேண்டாம். ஒரு ரோல் பண்ணிட்டு அப்புறம் இருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வந்து பக்கத்தில் இருக்கும், கேப் இருக்காது, அடர்த்தியாக வரும். இது வந்து ஒரு பாரம்பரியமான முதல் கட்டுங்க. நெக்ஸ்ட் கட்டு வந்து நாம இப்போ பார்க்கலாம். பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் பாருங்க, எவ்வளோ அடர்த்தியாக இருக்கு, கேப் இல்லாமல் பக்கத்தில் இருக்கும். இப்போ அடுத்த கட்டு எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் டீப்பாயில் வந்து இந்த மாதிரி நூல் வந்து 2 லைன் வர மாதிரி சுற்றி இருக்குங்க. கீழ்ப்பக்கமும் வரும் இது. அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 சுற்று வர மாதிரி கட்டிட்டு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நூல் வந்து ஒரு 3 மடங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, ஏன்னா நாட் போகிறதுக்கு நமக்கு வேணும். அதுக்காக தான் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடி போட்டுருங்க ஸ்டார்டிங்கில், நம்ம வைக்கிற பூ வந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி நூலை பிரித்து விட்டு 2 பூவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அடர்த்தியாக வேணும் அப்படின்னா 3 வைக்கலாம். முதல்ல நான் 2 வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த நூலில் நடுவில் வந்து இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து அந்த பக்கம் எடுத்து போடணும். இந்த சைடு இருக்கும், நிதானமாக அந்த பக்கம் எடுத்து போட்டு நடுவில் விட்டு எடுத்து இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. ஒரு முடி போடுற மாதிரி தான், சாதாரண நார்மல் முடி தான் இது. இந்த நார்மல் முடியை போடுற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக அழகாக இதை கட்டிடலாம். இதை லைட்டாக வந்து இருக்குங்க, ரொம்ப இறுக்கி விட வேண்டாம். இதுக்கு நான் உள்ள நூல் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி உள்ள நூல்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த நூல் பார்த்தீங்கன்னா. அதுக்காக தான் முதல்ல கட்டினது பார்த்தீங்கன்னா சாதாரண பூ கட்டுற நூல் தான். இது வந்து உள்ள நூல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 வச்சுக்கோங்க, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வச்சுக்கோங்க. வச்சுட்டு பூ வந்து ஏற்கனவே நம்ம வச்ச பூவுக்கு பக்கத்தில் தள்ளி விட்டுக்கோங்க. தூரமாக இருக்கிறப்ப முடி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு லூஸாக இருக்கும், பூ வந்து கழண்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல வச்ச பூவுக்கு பக்கமாக இழுத்துட்டு அப்புறம் முடி போடுங்க. முடி போட்டு லேசாக முதல்ல வந்து நிதானமாக இழுங்க, ரொம்ப இழுத்தீங்கன்னா பூவும் கட் ஆகிடும். உங்களுக்கு கட்ட உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சரியாக வராத மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக அழகாக கட்டலாம். நிறைய பேர் வந்து இந்த முகூர்த்த பண்டிகைக்கெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, பண்டிகைக்கு பிரைடல் வேண்டிக்கு கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேரேஜ்க்கு எதாவது போவோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிட்டு வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் பாருங்கள், கேப்பே இருக்காது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் கட்டுற புடவைக்கு மேட்சிங்காக அந்தந்த கலரில் வந்து கட்டிட்டு வச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக இருக்கிற நூலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டீப்பாயில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 2 முடியாக போட்டுக்கோங்க. 2 பக்கம் வந்து டீப்பாயிலேருந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம கடைசியாக ஒரு 2 முடியை போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. அப்போ தான் நம்ம வச்சுருக்கிற பூ வந்து கழண்டு வராமல் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் வந்து முடி போடுறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜடையில் வந்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அந்த கீழே வந்து அந்த 2 நூலையும் வந்து ஜாயின் பண்ணி கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்லைடு கூட போட்டுட்டு பின் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் பண்டிகை காலத்தில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து மேரேஜ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்குனா அதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ 2 விதமான பூக்கட்டு பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.